அனைவருக்கும் வணக்கம். டிஎன்செட் அண்ட் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். லெட் fn be a sequence of functions defined on closed interval 0, 1. Defined by fn of x equal to x power n times log of 1 plus root x divided by 2. Then which of the following is true? Option A, fn converges pointwise on closed 0, 1. fn converges uniformly on every compact subset of closed interval 0, 1 but not on closed interval 0, 1. Option C, fn converges uniformly on closed 0, open 1 but not on closed 0, 1. Option D, fn converges uniformly on closed 0, 1. ஸோ ப்ராப்ளம் வெரி சிம்பிள். ஒரு பாயிண்டர்ஸ் கன்வர்ஜன்ஸ் கேட்டிருக்காங்க, யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் கேட்டிருக்காங்க, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், எவ்ரி யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் வந்து பாயிண்டர்ஸ் கன்வர்ஜன்ஸாக இருக்கும். பட் எல்லா பாயிண்ட் வைஸுமே யூனிஃபார்மாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ ஒன்ஸ் யூனிஃபார்மை நம்ம கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னா பாயிண்ட் வைஸ்க்கு வந்து இம்ப்ளை ஆகிடும். பாயிண்ட் வைஸ் மட்டும் தான் இருக்குது, யூனிஃபார்மாக நம்ம செக் பண்ணணும். யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் எப்படி செக் பண்ணுவீங்க? சுப்ரீமம் டெஸ்ட்டு mn செக் பண்ணுவீங்க. சுப்ரீம் ஆஃப் mod fn of x minus f of x tends to 0னா fn converges to f uniformly. அது வந்து ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, காட்சி கிரைட்டீரியா ஃபார் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு. அதாவது fn converges to f uniformlyனா if and only if supreme of mn tends to 0. அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எல்லா ரிசல்ட்டுமே ஒரு ப்ராப்ளத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ என்ன பண்ணணும், ரியலுக்கு மட்டும் தியரி பார்ட் எல்லாத்தையும் படித்து வச்சிடணும். அதே போல் ரியலுக்கு ப்ராப்ளம் பார்ட் தனியாக படித்து வச்சிடணும். இது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணால் தான் ஒரு சப்ஜெக்டை நீட்டாக நம்ம என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ என்ன கேட்டேன்னா, நான் நிறைய டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருந்தேன். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பேன். கொஷின்ஸ் வெறும் சால்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய வேலையாகவே இருக்கும். கொஷின் சால்வ் பண்ணுறது என்னுடைய வேலை, ஒர்க்காக பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ கொஷின்ஸை சால்வ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதனால் ஒரு கொஷினை பார்த்தோன்னே இதுக்கு இந்த ரிசல்ட் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஐடியா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகிடும். ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவேன். ஷார்ட்கட் நம்ம அப்போ ஷார்ட்கட் எப்போ கிடைக்கும், நிறையா அனலைஸ் பண்ணணும், தேடணும். நமக்கு தேடினா தான் நம்ம ஷார்ட்கட் நம்ம தேட முடியும். ஸோ நம்ம ஒரு விஷயத்த இப்படி பண்ணால் வந்துடும் அப்படின்னு யோசிப்போம். பட் அதுக்கான ஷார்ட்கட் என்ன இருக்கான்னு நம்ம திங்க் பண்ணும்போது, அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது எக்ஸாமில் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். பட் தப்பு பண்ணாமல் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் வந்து வேலிடா அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதை பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பிக்கு சார் நியூ சிலபஸில் படி உங்களுக்கு சிலபஸ் இருக்குது, ரெடி பண்ணியிருக்கீங்களா மெட்டீரியல்? ஆமாம், கம்ப்ளீட்டாக நியூ சிலபஸ் தான். உங்களுக்கு தேவையான ரியல் காம்ப்ளெக்ஸ் ஓடிபிடி எல்லாத்துக்கும் மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் மட்டும் இல்லை, அது எழுதின்னு இருக்கும். அது இன்னும் ஒரு 1 வீக்கில் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்டுன்னா நீங்கள் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் மெட்டீரியலும் வாங்கி படிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் நியூமெரிக்கல் டோபாலஜி மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது கண்டினியூ மெக்கானிக்ஸ் ரெடி பண்ணிட்டோடனே உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவோம் சேனலில், நீங்கள் வாங்கி படிக்கலாம். அதே போல் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் டீட்டெயில் சொல்யூஷனில் வந்து 2021 நடந்த பேட்ச் 1க்கான டீட்டெயில் சொல்யூஷன் அவைலபிள். பேட்ச் 2 பேட்ச் 3 எழுதிட்டுருக்கோம். அது எழுதி முடிச்சோன்னே அதையும் நமக்கு சொல்லிடுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நடந்த டீட்டெயில் சொல்யூஷன்லாம் இருக்கா சார்? எல்லாமே சிங்கிள் புக்லெட். இப்போது 2013னா 2013க்கு மட்டும் ஒரு புக்லெட் இருக்கும். 2015னா 2015க்கு மட்டும் புக்லெட் இருக்கும். சார் நான் ப்ரீவியஸ் இயர் படிக்கிறதால என்ன சார் யூஸ் அப்படின்னு கேட்குறீங்க. 70 மார்க் நீங்கள் எடுத்துடலாம். ப்ரீவியஸ் இயர் புக்லெட் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா, கான்செப்ட் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 70 மார்க் அடிச்சிடலாம். பிஜிடிஆர்பியில் 70 மார்க் அடிச்சிடலாம். மீதி 20 மார்க் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணணும். ஓகே, ரெண்டாவது, நம்ம படிச்சிருக்கிற டைரக்ட் ரிசல்ட்லாம் வந்து ஒரு சிலதை வந்து நமக்குள்ளே தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பட் எக்ஸாமில் தப்பு பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் கேட்குறாங்க. நாட் கம்பேக்ட் லோக்கலி கம்பேக்ட் சீக்வன்ஸ்லி கம்பேக்ட்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணுவீங்க? நீங்கள் சீக்வன்ஸ்லி கம்பேக்ட் அடிப்பீங்க, கரெக்டுங்களா? பட் அது வந்து நாட் கம்பேக்ட். ஏன்னா உங்களுக்கு எவ்ரி ஓப்பன் கவர் ஷுட் ஹேவ் ஃபைனல் சப் கவர். சிங்கிள்டன் செட்ஸ்க்குலாம் வந்து ஓப்பன் கவர் கண்டுபிடிக்கும் போது ஃபைனல் சப் கவர் கிடைக்காது. ஏன்னா இன்ஃபைனைட் சப்செட் ஆஃப் டிஸ்கிரீட் மெட்ரிக் ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இது போல் ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்கள் லேர்ன் பண்ணி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பதிஞ்சிடும். அப்போது ஒரு விஷயத்தை பதிஞ்சதை எப்போ நம்ம ரீகால் பண்ண முடியும்? டெஸ்ட் அடிக்கணும். டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ப்ராக்டிஸ் கொஸ்டின் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது ஒரு டெஸ்ட் கொஸ்டின் அனுப்புகிறேன் நான், மேக்ஸிமம் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்கலான்னு இருக்கேன். இப்போ நீங்கள் டெஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ 60 கொஸ்டின் 70 கொஸ்டின் 50 கொஸ்டின் கூட இருக்கும். பட் அதுக்கான டைம் பீரியட் போட்டு பண்ணுறீங்கன்னா பண்ண மாட்டீங்க. ஏன்னா 30 செகண்டில் 30 நிமிஷத்தில் அடித்து முடிச்சுட்டு நீங்கள் கீ வெரிஃபை பண்ணி வந்துடுவீங்க. அதுதான் தப்பு. நீங்கள் என்ன பண்ணணும், அந்த புக்லெட்டை பிரிண்ட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் அனுப்புகிற பிடிஎஃப் காப்பியை நீங்கள் பிரிண்ட் எடுத்துருங்க. பிரிண்ட் எடுத்துகிட்டு நோட்டில் எழுதுங்க கொஷினை. எழுதி அந்த கொஷினுக்கு நீங்கள் வேலிடாக ஆன்சர் பண்ணுறீங்களா? அப்படி வேலிடாக பண்ணலைன்னா அந்த யூனிட் நீங்கள் படிக்கணும்னு அர்த்தம். மெமரிபிள் கொஸ்டின்ஸு, அதாவது மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் டைட்டாக டிக் அடிச்சிடுவீங்க. பட் ப்ராப்ளம் ஓரியன்டாக கொஸ்டின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணாமல் இது வரும் அப்படின்னு நம்ம போடக்கூடாது. அதுதான் தப்பு. நான் கொடுக்குற ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு யூனிட்டை கவர் பண்ணுற அளவுக்கு நாங்கள் கான்செப்ட் உள்ளே வச்சுருப்பேன். ஸோ அது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எப்போ அட்டன் பண்ணணும், அந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த யூனிட்டை ஃபுல்லாக படிச்சிடணும். ஷெடியூல் அனுப்பிடுவேன். அந்த ஷெடியூல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். அந்த ஷெடியூல் படி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண வேண்டியதான். ஸோ நான் இப்போ கம்மிங் சண்டே ரியல்னா
நியூவாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ரியல் அப்படின்னா, ஸோ ரியல் யூனிட்டை வந்து பாயிண்ட் செட் டோபாலஜி ஃபுல்லாக படிச்சிடணும். அதாவது இன்டீரியர், ஓப்பன், காம்பாக்ட், கனெக்டட், பவுண்டரி, க்ளோசர் எல்லாத்தையும் நீங்கள் படித்து வச்சிடணும். ஓகே, லிமிட் பாயிண்ட் காம்பாக்ட்டு, சீக்வன்ஸ்லி காம்பாக்ட்டு எல்லாத்தையும் படித்து வச்சுக்கணும். படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த யூனிட்டுக்கு கொஷின் வந்துடும். வந்தோடனே நீங்கள் எழுதணும், எங்கே தப்பு பண்ணுறோம், ஏன் படிக்கலை, என்ன நம்மள்ட்ட போதுமான ஸ்டடி மெட்டீரியல் இல்லையா, ஸோ அதை நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 6 மந்த் டியூரேஷனை நீங்கள் உட்காந்து படிச்சிங்கன்னா எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு யூனிட்டுக்கு சார் ரியல் மட்டும் எவ்வளோ சார் போடுவீங்க அப்படின்னு கேட்டால், ரியலுக்கு மட்டும் நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கொஷின்ஸ் கிட்ட கவர் ஆகிடும். ரியல் மட்டுமே சொல்கிறேன். மெர்ஜிடு போடுறதும் சரி, சிங்கிள் யூனிட்டாக போடுறதும் சரி, கம்பைண்டாக போடுறதும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 கொஷின் ரியல் யூனிட்டுக்கு. அதே போல் காம்ப்ளெக்ஸ், ஓடி, பிடி அவர் பிரித்து மேய்ஞ்சிருக்கேன். சப்ஜெக்ட் வந்து நான் டெஸ்ட் பேட்ச் போட்ட காரணம் என்ன தெரியுமா? எனக்கு சப்ஜெக்ட் நிறையா கற்றுக்கிட்டேன் அதில். ஸோ டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணும்போது என்ன ஆகும், எந்தெந்த ஏரியாவை கொஷின் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். நானும் நிறைய ஏரியாவை கேட்ச் பண்ணிட்டேன். நீங்கள் எதை கேட்டாலும் ஷார்ட்கட் சால்வ் பண்ணுவேன். அந்தளவுக்கு நான் ரெடி ஆகிட்டேன் டெஸ்ட் பேட்சில். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து போடுங்க. டெஸ்ட் பேட்ச் நிறையா நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். எண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண அவசியம் இல்லை. இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எங்கெல்லாம் சோர்ஸ் இருக்கோ அந்த சோர்ஸ்லாம் யூஸ் பண்ணி டெஸ்ட் பேட்ச் கொஷின் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு மொத்தமும் நோட் போட்டு எழுதுங்க. ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒரு புக்லெட்டை ரியலுக்கு மட்டும் ஒரு தனி நோட் இருக்கணும். அப்படியே லாங் சைஸ் நோட் போட்டு 300 பேஜ் 400 பேஜ் போட்டு ரியலுக்கு மட்டும் நான் இது ரியல் டெஸ்ட் பேட்ச் நோட்ரா அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சிடணும். ஸோ அந்த ப்ரெஸ்பெக்டிவில் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். 100% என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி போடுறீங்க சார்? யூனிட் வைஸ், அப்புறம் கம்பைன் யூனிட் போடுறோம். அதுக்கப்புறம் ஃபுல் லென்த் டெஸ்ட்டு 10 டெஸ்ட்டு போடுறோம். ஃபுல் லென்த்து, அதாவது ஃபுல் யூனிட். அதாவது ஃபுல் யூனிட் மீன்ஸ் 10 யூனிட் கம்பைன் பண்ணி ஒரு புக்லெட்டாக எக்ஸாமுக்கு எழுத போனால் 150 கொஸ்டின் எழுதுவீங்கல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் லென்த் டெஸ்ட்டு இறக்குறேன். மேத்தமெட்டிக்ஸு, எஜுகேஷன், சைக்காலஜி இது ரெண்டும் சேர்த்து. எஜுகேஷன் தனியாக 10 டெஸ்ட்டு. ஸோ இது போல் ஒரு பயங்கர கிளாசிக்கலாக இருக்கும் அந்த டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலே. அது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். செம்ம ஷார்ட்கட்டு. இதெல்லாம் நீங்கள் இப்படி இல்லாமல் யோசிக்கலாமான்ற அளவுக்கு தோணும் பாருங்கள். இப்போ fn of x equal to x power n log of 1 plus root x divided by 2. முதல்ல இந்த fn of x எங்கே கன்வர்ஜ் ஆகும், எந்த இன்டர்வல் சொல்லியிருக்காங்க பார்க்கணும். க்ளோஸ் டு 0,1ல் இந்த fn of x எங்கே கன்வர்ஜ் ஆகும். ஸோ ஒன்ஸ் கன்வர்ஜ் ஆயிடுச்சுன்னா பாயிண்ட் வைஸ் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து யூனிஃபார்ம் டெஸ்ட்டுக்கு போகிறோம். ஓகே, ஃபைன். இப்போது கவனிங்க, ரொம்ப முக்கியம். fn of x பாருங்கள். fn of x equal to x power n times log of 1 plus root x divided by 2 for every x belongs to close to 0,1. ஸோ ஃபஸ்ட்டு லிமிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதனுடைய லிமிட் n tends to infinity fn of x என்னவாக இருக்கும் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் டு 0,1. இப்போ அதுதான் நம்ம கோல். இந்த லிமிட் வேல்யூ என்னவாக இருக்கும். ஓகே, இந்த சீக்வன்ஸ் எங்கே கன்வர்ஜ் ஆகும் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபைன். இப்போது ஃபஸ்ட்டு என் பாயிண்ட், இன்டர்வலோட என் பாயிண்ட் சூஸ் பண்ணுங்கள். x equal to 0, x equal to 1 அதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x equal to 0 சப்ஸ்டிட் பண்ணால் fn of 0 என்ன கிடைக்கும் பாருங்கள். பாயிண்ட் அட் 0 அதாவது பாயிண்ட் வைஸ் செக் பண்ணுறேன், அதனால் பாயிண்ட் அட் 0 நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ x power 0 power n log of 1 plus root 0 divided by 2. ஸோ வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 0ன்னு கிடைக்கும். கரெக்டு தானே? ஸோ இது எங்கே கன்வர்ஜ் ஆகுது, லிமிட் n tends to infinity fn of 0 வந்து கண்டிப்பாக எங்கே போகுது, உங்களுக்கு 0 கன்வர்ஜ் ஆகுது. அடுத்து x equal to 1 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், லிமிட் n tends to infinity fn of 1 போடுறீங்க. ஸோ 1 power n log of 1 plus root 1 divided by 2. ஸோ இது என்ன கிடைக்கும், 1 into log of இது 2/2ன்னு கிடைக்கும். ஸோ இது வேல்யூ என்ன, 1 into log 1. log 1ஓட வேல்யூ வந்து 0. ஸோ ஃபைனலாக இதுவும் எங்கே போகுது, 0க்கு போகுது. அப்போது x equal to 1லேயும் 0 தான் கன்வர்ஜ் ஆகுது. அடுத்து x equal to 0க்கும் உங்களுக்கு வேல்யூ என்னது, லிமிட் வேல்யூ 0. சரி, இப்போது x லைஸ் பிட்வீன் 0 to 1 ஆர்பிட்ரரியாக எடுத்துக்கிறீங்க. கரெக்டாக? ஃபைன். இப்போது லெட் x0 belongs to ஓப்பன் இன்டர்வல் 0,1 எடுத்துக்கிட்டீங்க. அப்போ 0 less than x0 less than 1. இப்போது இங்கே x power n கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே x power n கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போது x0 power n என்ன கிடைக்கும் பாருங்கள், போடுங்க. 0 less than x0 power n less than 1. கரெக்டுங்களா? 1 power n. ஓகே, இப்போது இது x0 power n வந்து லைஸ் பிட்வீன் எங்கே இருக்குது, 0 to 1க்குள்ளே தான் இருக்குது. சரி, இப்போ லிமிட் n tends to infinity x0 power n எங்கே போகும், 0 கன்வர்ஜ் ஆகும். என்ன ரிசல்ட் அது, நம்பர் லைஸ் பிட்வீன் -1 to 1 அப்படி இருந்தால் mod an whole power n வந்து கன்வர்ஜஸ் டு 0, அது நமக்கு தெரியும். கரெக்டு தானே? என்னது, -1 less than a less than 1 இருந்தால் தென் லிமிட் n tends to infinity a power n tends to 0. இது வந்து வேலிட் ரிசல்ட். இந்த ரிசல்ட் உங்களுக்கு மைண்டில் இருக்கா பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிசல்ட். இஃப் a லைஸ் பிட்வீன் -1 to 1 தென் a power n tends to 0. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கு வருவோம்.
நான் என்ன பண்ணி இப்போ என்ன செக் பண்ணுறேன், 0 லெஸ் தென் எக்ஸ் நாட் லெஸ் தென் 1 எடுத்துக்கிட்டேன். அப்போ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி fn ஆஃப் எக்ஸ் நாட் போடுறோம். அப்போ என்ன கிடைக்கும், எக்ஸ் நாட் பவர் n, ஸோ லாக் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் நாட் டிவைட் பை 2. இது என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம். இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், ஏன்னா லாக் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங், ஏன்னா பாசிட்டிவ் 0 to இன்ஃபினிட்டிக்குள்ளே தான் இது இருக்கும். 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ் நாட் டிவைட் பை 2 0 to 1 தான் எடுத்துருக்கோம், ஏன்னா எக்ஸ் நாட் 0 to 1. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுக்கு வரணும், ப்ராப்பராக பண்ணுறமான்றது தெரியணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது வந்து ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், இது இன்க்ரீசிங் குவான்டிட்டி, இது இருந்துட்டு போட்டோம். பட் எக்ஸ் நாட் ஹோல் பவர் எங்கே கன்வெர்ஜ் ஆகும், ஆஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டிக்கு 0. அப்போ 0 இன்ட்டு ஃபார் எனி சம் ஏதோ ஒரு நான் ஜீரோ டேர்ம்னு வச்சுப்போம், சம் ஏ, இதோட லிமிட் வேல்யூ ஏதோ சம் ஏன்னு வச்சுப்போம். ஸோ இது எங்கே கன்வெர்ஜ் ஆகும், 0 கன்வெர்ஜ் ஆகும். அப்போது ஃபார் எனி எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு க்ளோஸ் டு 0,1 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி fn ஆஃப் எக்ஸ் நாட் எங்கே போகுது, 0க்கு போகுதுன்னு தெரியும். அப்போ லிமிட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்னது, f ஆஃப் எக்ஸ் தான் லிமிட் ஃபங்க்ஷன். இது வந்து நம்மளுக்கு 0 ஃபங்க்ஷன் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் டு 0,1. புரியுதுங்களா? ஸோ பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ தேர்ஃபோர் fn கன்வர்ஜஸ் டு f, பாயிண்ட் வைஸ்ன்றது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இப்போ யூனிஃபார்ம் எடுக்கணும். யூனிஃபார்ம் எப்படி பண்ணுறது, என்ன பண்ணால் யூனிஃபார்ம் வரும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒன்றும் கிடையாது. இந்த இன்டர்வலில் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இந்த இன்டர்வலில் இந்த எண்டு பாயிண்ட்டுக்கோ இல்லை இந்த எண்டு பாயிண்ட்டுக்கோ கன்வர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த இன்டர்வலில் 0க்கு கன்வர்ஜ் ஆகுதோ இல்லைனா 1க்கு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி எதனா ஒரு சீக்வன்ஸ் சொல்லுங்கள். சப்போஸ் xn ஈக்குவல் டு 1/n எடுத்தேன் அப்படின்னா இது டென்ஸ் டு 0, இந்த இன்டர்வலோட என் பாயிண்ட். அதே போல் இந்த செட்டுக்குள்ளே இந்த சீக்வன்ஸோட எலமெண்ட்லாம் இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டான்னு செக் பண்ணிக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ n ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா 1 வரும், 1 இதுக்குள்ளே தான் இருக்குது. n ஈக்குவல் 2 கொடுத்தா 1/2 இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போது இந்த சீக்வன்ஸோட எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த செட்டுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் தான். அது கிளியராக இருக்குது. ரெண்டாவது, இந்த சீக்வன்ஸ் எங்கே கன்வர்ஜ் ஆகுது, 0 கன்வர்ஜ் ஆகுது. அதே போல் நீங்கள் 1க்கு சூஸ் பண்ணணும். 1க்கு எப்படி எடுப்பீங்க, எப்படி எடுக்க முடியும், xn எப்படி எடுக்கலாம், n/n+1. கரெக்டாக n 1 கொடுங்க, 1/2 கிடைக்கும். ஸோ இங்கே இந்த சீக்வன்ஸோட எலமெண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் தான். ஓகே, இப்போ லிமிட் எடுத்தால் எங்கே போகும், n.1 கன்வர்ஜ் ஆகிடும். ஸோ இது போல் உங்களால் n பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி சீக்வன்ஸை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள். யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ்க்கு பேசுகிறேன். பாயிண்ட் வைஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாயிண்ட் வைஸ் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. பாயிண்ட் வைஸ் லிமிட் வந்து f ஆஃப் x = 0 ஃபங்க்ஷன். இப்போ யூனிஃபார்மாக செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த என் பாயிண்ட்டுக்கு இன்டர்வலோட என் பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி நான் சீக்வன்ஸ் எடுக்கிறேன். ஏன் சார் 2 சீக்வன்ஸ் எடுக்கிறீங்க, 0க்கு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறேன், 1க்கு கன்வர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறேன். பட் இந்த சீக்வன்ஸோட எலமெண்ட்லாம் இந்த இன்டர்வலில் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு fn ஆஃப் எக்ஸல் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/n போடுங்க. அப்போ நான் 1/n ஹோல் பவர் n log of 1 plus square root of 1/n divided by 2ன்னு வரும். கரெக்டுங்களா? இப்போது இது எங்கே கன்வர்ஜ் ஆகும், இது 0க்கு போயிடும், இது சம் நான் ஜீரோ நம்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக லிமிட் வேல்யூ என்ன ஆயிடுச்சு, fn ஆஃப் 1/n டென்ஸ் டு 0 ஆகும். ஸோ இது வந்து உங்களுடைய f ஆஃப் எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆயிடுச்சுன்னு வச்சோம். அப்போது தேர்ஃபோர் fn கன்வர்ஜஸ் டு f யூனிஃபார்ம்லி முடிச்சு போட்டுடலாம். புரியுதுங்களா? ஏன் சார் இப்போ இதுவும் போட்டால் வருமா, கண்டிப்பாக வரும், செக் பண்ணி பாருங்கள். n/n+1 போடுங்க. fn ஆஃப் n/n+1 போடுங்க, என்ன கிடைக்கும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், x பவர் n, அப்போது n/n+1 ஹோல் பவர் 1/n. கரெக்டுங்களா? அப்போ log ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் n/n+1 டிவைட் பை 2. ஸோ லிமிட் எடுங்க. இது வந்து 1 வரும், log 1 வரும், log 1 0. இது வந்து 1/e வரும். செக் பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த n/n+1 ஹோல் பவர் 1/n லிமிட் வேல்யூ வந்து 1/e. இதனுடைய லிமிட் வேல்யூ வந்து log 1 வரும். ஸோ log 1 வந்து 0 நமக்கு தெரியும். ஸோ 1/e × 0 வந்து 0 வரும். ஸோ ஃபைனலாக இது ஆயிடுச்சு நமக்கு 0. ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே ஃபைன். அப்போது 2 என் பாயிண்டோட லிமிட்டும் வந்து என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்றதால இந்த கன்வர்ஜன்ஸ் நமக்கு என்ன சொல்லிடலாம், யூனிஃபார்ம்ன்றது கிளைம் பண்ணிடலாம். அப்போது fn கன்வர்ஜஸ் டு யூனிஃபார்ம்லி ஆன் க்ளோஸ் டு 0,1ன்றது ட்ரூ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது ஒன்றுக்கு ட்ரூ ஆயிடுச்சு. கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம் ஓப்பன் இன்டர்வல் 0,1 தான், பட் நாட் ஆன் க்ளோஸ் டு 0,1 சொல்கிறாங்க. அப்போ இது ஃபால்ஸ். fn கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி ஆன் எவ்ரி காம்பாக்ட் சப்செட், கரெக்டு தான், இருந்துட்டு போட்டோம். பட் நாட் ஆன் க்ளோஸ் டு 0,1 சொல்கிறாங்க, அது ஃபால்ஸ். fn கன்வர்ஜஸ் பாயிண்ட் வைஸ்ன்றது ட்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஏ1 ஏங்க சார் டிஎன் செட்டு பிஜிடிஆர்பி கேட்டால் ஒரு ஆப்ஷன் தான் சார், நீங்கள் என்ன சார் 2 ஆப்ஷனுக்கு கொடுக்குறீங்க. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஒரே கொஷனில் நான் போடுறது எப்படின்னா, உங்களுக்கு 2 ஆப்ஷனாக கேட்பாங்கன்றது போடல, ஒரே கொஷனில் 2 சாய்ஸும் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். நான் சொன்ன கான்செப்ட் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், நோட் போட்டு எழுதுங்க. வீடியோவை வந்து சும்மா ப்ளே பண்ணி பார்க்காம நோட் எடுத்து வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். டவுட்டாக இருக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அடுத்து கன்டினியூ பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு என்ன கொரிஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறேன், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இது போல் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் நிறைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது இயர் ஆஃப்டர் நிறைய வீடியோஸ் கொடுப்போம். ஸோ என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணிக்கிங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. ஸ்டடி மெட்டீரியல் செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் சீக்வன்ஸ் ஆஃப் சீரியஸ் ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ ப்ராப்ளத்தை போட்டு சால்வ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது சார் ரியல் மட்டும் தான் அப்படி வச்சுருக்கீங்களா? இல்லை, லீனியர் இருக்குது, ஓடி இருக்குது, பிடி இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் செட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸ்டாட்டு மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸ் 1க்கு தியரி சால்வ் ப்ராப்ளம், 2க்கு லார்ஜ் சம்பல் ஸ்மால் சம்பல் பக்காவாக டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, அதுக்கு தியரி பார்ட்டு சால்வ் ப்ராப்ளம் புக்லெட் தனியாக வச்சுருக்கோம். டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரி தனியாக இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டை கொடுங்க, மெட்டீரியல் வாங்கி படிங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்சல் வரும். மெட்டீரியல்ன்றது மிகப்பெரிய பார்சல். அது வந்து உங்களுக்கு ஒரு 16 கேஜி பார்சல். சும்மா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேஜி மெட்டீரியலை இவங்க இவ்வளோ ரேட்டுக்கு சொல்கிறாங்க அப்படி இல்லைங்க. கேஜின்னு சொல்கிறேன், தப்பு அது. அவ்வளோ கண்டென்ட்டை ஆட் பண்ணியிருப்போம். அவ்வளோ கண்டென்ட்டை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். டெஸ்ட்டு கொஷினே ஒரு பிரிண்டட் காப்பியாக நிறைய அனுப்பிடுவோம். ப்ராக்டிஸ் கொஷின் தனியாக வந்துடும். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பிரிண்டட் காப்பி வராது. அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் அனுப்பிடுவேன். ஓகே, புரியுதுங்களா? வாட்ஸ்அப்பில் பிடிஎஃபாக வந்துடும். சரி, எனக்கு தெரியாத கொஸ்டின் சால்வ் பண்ணி போடுவீங்களா? நீங்கள் தெரியலனா கேளுங்க, சால்வ் பண்ண முடியும். நீங்கள் எது வேணாலும் கேட்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி படிச்சுட்டு சால்வ் பண்ணணும். நீங்கள் படிக்காமல் சால்வ் பண்ணிங்கன்னா எதுவுமே தெரியாமல் இருக்கும். ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுங்கன்றது. இப்போ 150 கொஸ்டின் 300 கொஸ்டின் ஸ்டாட்டுக்கெலாம் 300 கொஸ்டின் சிங்கிள் டெஸ்ட் வரும். ஸோ 300 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. எல்லாம் தியரி, எல்லாம் சால்வ்டு ப்ராப்ளம் கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும், ஓன் இன்ட்ரெஸ்ட் போட்டு சால்வ் பண்ணணும். ஓகே, ஃபைன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிஆர்பிக்கு படிங்க, படிக்காமல் விட்டுறாதீங்க. லாங் டைம் டியூரேஷன் தான் நம்மளை காப்பாற்றும். ஷார்ட் டைம் டியூரேஷனில் படிக்கிறது வந்து கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றாது. ஸோ லாங் டைம் டியூரேஷனுக்கு டெஸ்ட் போடணும், மெட்டீரியல் எடுத்து படிக்கணும். புக் இருந்தால் புக்கை படிங்க, நத்திங் ராங். உங்களுக்கு புக் இருந்தால் சிலபஸ் கவர் பண்ணி புக்கை படிங்க, அதுவும் உங்களுக்கு நல்லது தான். பட் டெஸ்ட்டு போடுங்க. டெஸ்ட்டு போட்டுக்கிட்டேன்னு நீங்கள் என்ன ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களும் சரி, டிஆர்பி எக்ஸாம் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் டெஸ்ட் பேட்ச் நிறையா போட்டேன், டெஸ்ட்டு நிறையா போட்டு பார்த்தேன், தினமும் 3 ஹவர் டெஸ்ட்டு போட்டேன். ஸோ டெஸ்ட்டு போட்டதால் தான் எனக்கு வந்து கிராக் பண்ண முடியுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.